கடந்த வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரின் ஸ்டடி பண்ணோம். வால்யூம் 6 தொகுதி 6 அதாவது ஆர்டர் அண்ட் டிசிப்ளின் புது சிஸ்டின் ஒழுங்குமுறை என்ற தலைப்பின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா பரின் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 100 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 6 கொஸ்டின் பெண்டிங் இருக்கு. ஸோ அதை தொடர்ந்து நம்ம இன்னைக்கும் கண்டினியூ பண்ணலாம். ஸோ 101வது கொஸ்டின் தமிழில் பேஜ் நம்பர் 447 பேராகிராஃப் 1 இங்கிலீஷில் பேஜ் நம்பர் 344 பேரா 1. ஸோ இதில் தமிழ் வாசிக்கும்படி அன்பான தமிழ் என்ன ஓகே, இது தமிழ் யார் வாசிக்கிறீங்க அன்பான சகோதர சகோதரிகள்? கொஸ்டின் நம்பர் 101. ரூம் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. கொஸ்டின் இல்லைங்க. ஏழை விதவை மற்றும் அவளது 2 காசுகளில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? நம்முடைய ஆண்டவர் அந்த ஏழை விதவையை தன்னுடைய கடமைக்கு அதிகமாக செய்தார் என்று எச்சரிக்கவில்லை என்று ஆச்சரியப்பட முற்படலாம். அவளிடத்தில் 2 காசு மாத்திரம் இருந்ததால் அவைகள் 2ஐயும் அவள் வைத்து இருந்திருக்கலாம், அல்லது அவளுக்கு தேவைக்கு என்று ஒன்றையாவது வைத்திருக்கலாம் என்று நினைக்க தோன்றலாம். இந்த விதவையின் காணிக்கையை பார்த்து அதை புகழ்ந்தவர்கள் அதை குறித்து ஒரு வார்த்தையாவது எச்சரிப்பாக சொல்லாமல் இருந்தது நம்முடைய ஆண்டவரோ அல்லது அப்போஸ்தலர்கள் ஒருவரோ இல்லாமல் வேறு யாராவது இருந்திருந்தால் அவர் அந்த எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்லுவதற்கு பூரண சுதந்திரத்தோடு இருந்திருப்பார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது தனக்கானதை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற ரீதியில் எச்சரிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு சிலருக்கே தேவைப்படும் என்று நாம் நம்புகிறோம். தங்களுடைய ஜீவனத்திற்கு என்று உள்ளவைகள் எல்லாவற்றையும் கொடுப்பது என்பதற்கு எதிராக ஒரு சிலருக்கோ எச்சரிப்பு தேவை. அப்படி ஒரு சிலர் இருக்கலாம், ஏழை விதவை போன்று ஒரு சிலர் இருக்கலாம் என்று நாம் நம்புகிறோம். ஆனால் அதிகபட்ச தாராளம் என்றும் நாம் என்னும் செயல்களுக்கு ஏற்ப ஆண்டவர் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் ஈடு செய்வார். கேள்வி எழுப்பப்படும் பக்கமாக தவறு செய்தாலும் பரவாயில்லை, ஆனால் அதை காட்டிலும் அதற்கு எதிர்மாறாக தவறு செய்யாமல் இருப்பது நல்லதென்று நாம் நிச்சயித்திருக்கிறோம். வாரி இறைத்ததும் விருத்தியடைவாரும் உண்டு. இயற்கையானவைகளில் வரும் விருத்தி அல்ல, நிச்சயமாகவே அது ஆவிக்குரிய விஷயங்களில் வரும் விருத்தியாகும். அதிகமாய் பிசித்தனம் பண்ணியும் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்கள் அதிக எச்சரிப்புடன் இருக்கிறவர்கள் இருப்பார்கள். அதிகமாக தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள். வறுமையடையவரும் உண்டு. சில சமயங்களில் பண விஷயத்தில் தரித்திரம் அடைய பண்ணுகிறதும், ஆனால் எப்பொழுதும் ஆவிக்குரிய தரித்திரத்திற்கு வழி நடத்துகிறது. சகோதர சகோதரிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். இதுல அந்த ஏழை விதவை 2 காசை போட்டிருப்பாங்க, அவங்க கிட்ட இருந்த 2 காசை போட்டிருப்பாங்க. சோ இதுக்கு இயேசு கிறிஸ்து அப்ப பார்க்கும்போது சொல்றாங்க, இவதான் அதிகமா செஞ்சாள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இதை சொல்லியிருப்பாரு. இது எப்படி தப்பா நினைக்கலாம் அப்படின்னா, நிறைய பேர் அவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம், உங்ககிட்ட இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட வைக்காம நீங்க இப்படி எல்லாத்தையுமே கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே இது பேரலா என்னன்னா, அந்த இயேசு கிறிஸ்துவோட மரணத்தின் போது அந்த நலதள தைலத்தை ஊத்தும் போது யூதாசும் கேட்டாங்க, அதை தொடர்ந்து மத்த சீஷர்களும் கேட்டாங்க, இவ்வளவு பணத்தை இதுக்கு செலவு பண்ணணுமா அப்படி சொல்லி கேட்டாங்க. இப்ப அதுக்கு இது பேரலா இருக்கு. இப்ப இந்த விஷயத்துல பார்க்கும்போது எதுக்கு தாராளமா இருக்கணும், எதுக்கு நம்ம சிக்கனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இவங்க யாருக்கு கொடுத்தாங்கன்னா தேவாலயத்துல அந்த காசு போட்டதை பாக்குறோம். அப்ப தேவனுடைய விஷயத்துக்கு தாராளமும், உலகமா நமக்கு செலவழிக்கிற விஷயத்துல நம்ம கரெக்டா இருந்தோம் அப்படின்னா அது இதா இருக்கும். அதுக்குதான் வசனம் சொல்றாங்க, வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் செய்து வறுமை அடைவாரும் உண்டு. அப்ப எந்த இடத்துல நம்ம வாரி இறைக்கிற அளவுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னா, தேவனுடைய விஷயத்துல நம்ம செய்யும் போது அவர் கண்டிப்பா நம்மள என்ன பண்ண மாட்டாருன்னா வறுமைக்கு கொண்டு போக மாட்டாரு.
அதே விதத்துல வந்து நம்ம சொந்தத்துல நம்ம செல்ஃபுக்கு வாரி இறைச்சி பண்ணோம்னா கண்டிப்பா அது வந்து வறுமையில கொண்டு போய் சேரும். அது என்னோட கருத்து. தேங்க்யூ சிஸ்டர். ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட்டை சொன்னீங்க. அடுத்தபடியாக அன்பான சகோதர சகோதரிகளே, வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? கேள்விகள், கருத்துகள்? நீதிமொழிகள் 11. 14. Yes. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. காசு பணம் மட்டும் சொல்லல, இந்த சத்தியத்தை பேச பேசதான் நமக்கு கூட பேசுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு வரும். சொல்ல சொல்ல பேச பேசதான் நமக்கு பேசாம நம்ம இருந்தோம்னாக்கா அது கூட நமக்கு என்ன ஆயிடும்னா, இந்த ஏழை விதவி என்ன பண்ணாங்க, இருந்தது அவங்க செஞ்சது போல நம்ம கூட சத்தியத்துல பேசணும், சொல்லணும், முயற்சி பண்ணணும். அப்படி இருக்கும்போது இன்னும் அதிகமா தேவன் என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஞானம் கொடுப்பாங்க, நல்லா பேச வாய்ப்பு கொடுப்பாங்க, புரிஞ்சு கொள்ள வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்படியே பேசாமலே இருந்தோம்னாக்க இதாயிடும். அதான் அது கூட இது ஒரு பாயிண்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். Mariasta. இதுல பார்க்கும் பொழுது நம்ம ஃபர்ஸ்ட் விதவின்னு பார்த்தோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற கொஸ்டின்ல அதுக்கு வந்து தகுந்த மாதிரிதான் அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்த 2 காசையும் அங்க போட்டுறாங்க. அதை வந்து இங்க வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இப்ப வந்துட்டு அவங்க என்ன பண்ணிருக்கலாம்னா, ஒரு காயின் அவங்களுக்காக சொந்த யூஸ்க்காக வச்சுட்டு 1 தேவனுக்காக கொடுத்துருக்கலாமே. இப்ப வந்துட்டு அவங்க எல்லாமே கொடுத்ததுனால அவங்க வறுமைக்கு தானே போறாங்கன்ற மாதிரி எங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனா வந்துட்டு அவர் வந்துட்டு நீ எல்லா காசு கொடுத்தா கூட தேவனுக்காக தான் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அங்க ரெட்டிப்பான பலன் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஆனா வந்து அந்த அம்மா வந்து அதை எதிர்பார்க்கல. ஆனா வந்து தேவன் வந்து உள்ளான மனசை தான் பாக்குறாரு. வெளியுறமா அவங்க வந்து அவங்களுக்கு இருக்கிறதுல மீதியா இருக்கிறதுல வந்து அவங்க போடல. அவங்களுக்குள்ள எல்லா காயினையுமே அவங்க போட்டுறாங்க. அவங்களுக்கு செலவுக்கு வச்சிருக்க எல்லா காயினுமே போடும் பொழுது அங்க வந்து தேவன் வந்து இதயத்தை தான் பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இப்படிதான் அநேக காரியங்கள் உலக காரியங்கள்ல கூட நம்ம வந்து இப்ப வந்து அம்மா சொன்ன மாதிரி சத்தியத்தை கூட நம்ம எவ்வளவோ வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. வாங்கிட்டு இருக்கிறத வந்து நம்ம பிரயோஜனப்படுத்தணும். அடுத்தவங்களுக்கு வந்துட்டு சொல்ற மாதிரி இருக்கும் பொழுதுதான் நாமளும் அதிகமா சத்தியத்துல ஆவிக்குரிய விஷயங்கள்ல கனிகள் வளர்றதுல அதுல எல்லாம் நம்ம வந்துட்டு அதிகமா இது பண்ண முடியும் அப்படின்றது மாதிரியும் வருது. இதோட என்ன உதவி அந்த பணம் போட்டது கூட இன்னொரு பாயிண்ட் கூட சொல்றாங்க. அவங்களுடைய பக்தியை பல பேர் எச்சரிப்பாங்க. ஏன் நீ உனக்குன்னு இருக்கிறத நீ வந்து கொடுத்துட்ட அப்படின்னு சொல்றது பக்தியை கூட ஒரு எச்சரிக்கிற மாதிரி இருக்கும். எதுக்கு நீ போய் இந்த மாதிரி இது பண்ற பேசுற அது கூட இருக்கலாம். சோதனை கூட பண்ணலாம். அப்ப அந்த விதவிக்கு என்ன ஆயிருக்கும், ஆமா நம்ம கூட தப்பு பண்ணிட்டோமா அந்த சோர்வுக்குள்ள போகிற மாதிரி இவங்க வந்து பண்றது, அதுக்கு கூட நம்ம எச்சரிக்கா இருக்கலாம். தேங்க்யூ.
அதே வந்து கம்பல்சரி இல்லாதவங்க 100 ரூபாய்க்கு 10 ரூபாய் போடுவாங்கல்ல, என்னன்னு கேக்குற தெரியல. ஆனா அதுல வந்து கம்பல்சரி நம்ம மாசம் 10,000 வாங்கினா 1000 ரூபாய் போடணும்னு நம்ம மனசுல சம்பளம் வாங்கியாச்சா நம்ம போடணுமே, நம்ம போடாம அங்க போனா மனசு கஷ்டமாகும். எல்லா தசம்பா கொடுக்குறாங்க, அது ஒரு கவர்ல எழுதி பேரை எழுதி கொடுக்கணும். தேவனுக்கு தெரியும் நம்ம கையில எது கொடுத்தாலும், மனுஷனுக்கு கவர் கொடுத்தாதான் இவங்க இந்த மாசம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரிதான் அதுல எப்படின்னா நம்ம மனசார இப்ப என்ன நினைக்கிறோம்னு நம்ம கொடுக்கணுங்கிறது வேற. அவங்க நம்ம இந்த கவர் கொடுத்து நீங்க போடணும், பேரு கட்டாயம் பேர் எழுதி நம்ம என்ன பண்ணணும், அப்ப நம்ம கொடுத்தது தெரியணும். அப்போ நம்மளுக்கு ஒரு இது அதுல வருது என்னன்னா, அப்ப நம்ம போட்டா நம்ம சும்மா கவர் கொடுத்தா தெரியுமா, அப்ப நம்ம பேர் எழுதுனாதான் தெரியும். அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மேட்டிமை அங்க வந்துருது. அதனால நம்மளுக்கு ஒரு மேட்டிமை வருது இல்லைங்க. அப்போ நம்ம வந்து இது நம்ம கண்டிப்பா நம்ம 1000 ரூபாய் பணம் போடுறோம், அப்ப நம்ம எழுதலாம், எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி. அப்புறம் காணிக்கையில ஆமாங்க, நாங்க இத்தனை 15 வருஷமா போயிட்டு இருக்கிறோம். ஆனால அவங்க நம்ம கஷ்டம் ஹெல்ப் பண்றாங்க. ஹெல்ப் பண்ணாலும் அந்த கஷ்டத்துல கூட அந்த ஹெல்ப் பார்த்துட்டு நம்ம இதோட விட்டுற முடியாது இல்லைங்க. ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆனா நம்ம பஸ் காசு வேணும், நம்ம காணிக்கை காசு இருக்கா, முதல் நாளே நம்ம கேட்கணும். காணிக்கை காசு இல்லாம எப்படி போறது, சும்மா எப்படி நம்ம போறது, அந்த ஒரு இது மனசுக்குள்ள நம்மளுக்கு வந்துருது. அப்புறம் நம்ம கிட்டே அப்புறம் சத்தியத்துக்குள்ள வந்த பின்னால இவன் போயிட்டு வந்துட்டு, அம்மா காணிக்கெல்லாம் போடக்கூடாது நீங்க, நான் போயிட்டு இருக்கிறேன். இவன் முதல்ல போயாச்சு, போயிட்டு வார கிளாஸுக்கு போயிட்டு இருக்கிறான், வந்து சொல்றேன் என்கிட்ட. அப்ப நாங்க சபைக்கு போகல, கிளாஸுக்கு விஜய்க்கு வச்சுட்டு போயிட்டு வந்து நாங்க இதுக்கு தான் போறோம். இல்லையே இல்லை, நீ காணிக்க வேணும், எனக்கு தசம்பம் வேணும், நீ பணம் வந்து எனக்கு கொடு. அம்மா நீங்க கம்மன் இருங்க, அதுல கொடுக்க கூடாது அப்படின்னு எனக்கு சொல்லுவான். இல்லம்மா நான் கண்டிப்பா வீட்டுல இருந்து இருக்கும்போது பணம் எடுத்தியா, இத்தனை காணிக்க போடணும், நீ சம்பளம் வாங்கிட்டு வந்ததுல இந்த காசு கொடு அப்படின்னு பொண்ணுகிட்ட, நானெல்லாம் ஒண்ணு சம்பாதிக்கல, பொண்ணுகிட்ட வாங்கி எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புரியாதமான நான் எனக்கு தெரியாது. அப்புறம் சரின்ட்டு அப்படியே ஒரு 2-3 மாசம் போனோமா, ஒரு 2-3 மாசம் போயிட்டு இருந்தோம். அப்புறம் புரிஞ்சிருச்சுங்க. சொல்றாரு இல்லைங்களா, உங்க தசம பத்தத்தை எல்லாத்தையும் எடுக்க பண்டசாலையிலே கொடுங்கள். அங்க யார் இருப்பாங்கன்னா இல்லாதவங்க. அதுக்குதான் வந்து மீன் பண்ணி பைபிள்ல சொல்லுது. பட் வந்து என்ன பண்றாங்க, இருக்கிறவங்களுக்கு தான் எடுத்துட்டு போய் எல்லாமே கொடுக்குறாங்க. அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது டாக்ஸ். இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது செஞ்சாங்க. நம்ம தான் டாக்ஸ் தான் கட்டிட்டோம். நம்மளுடைய என்னதான் அந்த மாதிரி போறது. பட் தேவன் வந்து எல்லாத்துக்கும் இருதயத்தை பார்க்கிறார். நம்ம சகோதரி இந்த காரியம் வரும்போது தேவன் அந்த இருதயத்துக்கு டெஸ்ட் அதுதான் அது இருதயம் தான். அவங்க வந்து கடவுள் அதிகமா செஞ்சுட்டாங்க. அதை குறிச்சு யாருமே எச்சரிக்கல அப்படிங்கிற மாதிரி வருது. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு அதை யாரும் வாட்ச் கூட பண்ணல. இயேசு கிறிஸ்து பார்த்துட்டு அதை வந்து ஒரு பாடம் தான் சொல்றதுக்காக அதை குறிக்கிறாரு. பொதுவா என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, நீங்க உங்களுக்கு கொஞ்சம் வச்சுக்கோங்க, தேவையில்லை தேவை இருக்கு.
தனக்கானதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலையில் எச்சரிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு சிலருக்கே தேவைப்படும் என்று நம்புகிறோம். இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஒருத்தர் வந்து எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க தேவன் மேல அவ்வளவு கணிக்கமா நம்புறாங்க. அடுத்து எனக்கு தேவன் முக்கியமா தேவன் வந்து கொடுக்கறதுக்கு அவரு தாராள மயமா இருக்கிறார். எப்படி இருந்தாலுமே அந்த மாதிரி சந்தேகம் இல்லாம பயம் இல்லாம பொதுவா வந்துடும் இல்லைங்களா பயம், அப்படி போட வேண்டாம் வேண்டாம். தேவனை வச்சு பண்றப்போ கண்டிப்பா பலனை தராது அப்படிங்கிறது இங்க சொல்றாங்க. ஒருத்தர் இந்த மாதிரி முழுசா முடியல, பயம் இருக்கு அப்படிங்கிறப்ப இல்ல சிஸ்டர் உங்களுக்கு தேவைப்படும் வச்சுக்கோங்க. அறிவுரை கூட ஓகே தான். தாழ்வு நிலையில ஏதோ நின்றோம். அப்போ வந்து ஒரு பயம் கூட வரும். சில பேர் அநேகம் பேர் சில பேர் தரித்திரத்து நிமித்தமாக சத்தியத்திற்கு போறவங்க தான் வருமானம் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது. மற்றவங்க நிறைய பேர் செஞ்சுட்டாங்க. செய்யறப்ப நீங்க சொல்ல நானே நான் கொடுக்கணும் அப்படின்னு கட்டாயம் இருக்கு இல்லையா? சோ இந்த ஒரு நிலையில நீங்க ஒரு எல்லாரும் கொடுத்தாங்க நான் கொடுக்கவே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு நிலையில வரும்போது சாத்தான் வந்து கரெக்டா பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆளுநர்களை எடுத்து விலக்கி விட்டு கொஞ்சம் ஒதுங்க வச்சு ஈடுபாடு அதிகம் காட்டாம அப்படி ஒரு கட்டத்துல ஒதுக்கி போய் தூரமாகும். இது சாத்தான் நமக்கு இந்த நம்மளுடைய உண்மையான கத்தல் பிள்ளைகளுக்கு அந்த ஒரு கட்டாயம் எதுவுமே வைக்கல. மாறாக கூட நல்லா படிக்கிறோம் வச்சுக்கோ தப்பு இல்லை, ஆனா இருதயத்துல தப்பா நினைக்காதீங்க. உங்களுடைய தேவைகள்னு தேவை இந்த அறிவுரையில கொடுப்பாரு. தாவீது கூட சொல்றாங்க, என்ன ரொம்ப பணக்காரன் ஆக்கிடாதீங்க. பெரிய என்ன வசதி என்ன வசதி பேருக்கு இது பண்ணி கெடுத்துருங்க. லூசி அவருடைய நாமம் ஆக்சுவலி தாவீது சொன்னது படிச்சு தேவனை அப்படி அடைஞ்சாலும் தேவனை பதிலளிச்சிருவான். தரித்திரமாய் பிச்சை போட்டா அப்பயே தேவனை பதிலளிச்சிருவோம். அதனால கரெக்டா சந்தோஷம். இல்லை ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? இல்ல அடுத்த கொஸ்டின் நம்ம போலாமா? இங்க ஒரே பாயிண்ட் தான், இங்க எல்லாம் சொன்ன மாதிரி தான். எப்படின்னா அவங்க முழுசா தேவன் மேல ட்ரஸ்ட், இந்த விசுவாசம் வந்து வச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் எனக்கு என்னோட தேவைகளுக்கு எப்படி அப்படி யோசிக்காம ஒரு பர்சனல் காஸ்டோட அது எல்லாமே தேவனுக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம்னா இயேசு கிறிஸ்தியோட ஜெனரோசிட்டி. ஸோ அவங்க முழுசாவே நமக்காக
சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தேவன் மேல இருந்த அந்த அன்புக்காக. ஸோ அப்படிதான் இந்த விதவை வந்து அதுக்கு கம்பேரிசனும் நம்ம பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன அப்படி யோசிக்காம இருந்தது முழுசா தேவனுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி ஒரு பாயிண்ட். தேவன் முதலாவது வச்சு நம்மளுடைய நிலைமை போது இருக்கக்கூடிய ஒரு சைக்காலஜிக்கல் வார் சொல்லலாம், போராட்டம். இங்கதான் திருப்பி நம்ம கவனமா இருக்கணும். முன்னாடி பார்த்தோம் ஆல்ரெடி, பணம் மட்டும் கொடுக்கறது தான் தேவனோட ஊழியத்துல பங்கானா இல்ல. சோ நமக்கு தேவன் என்னென்ன தலாந்து கொடுத்துருக்காங்களோ, நம் டைம் மற்ற விஷயங்கள் எல்லாமே அதுக்கு திருப்பி செலுத்துறது தான் நமக்கு இங்கே அந்த பாயிண்ட் நம்ம வச்சுக்கலாம். ஒருவேளை எனக்கு பணமே செலவு பண்ண முடியல எக்லிஷாக்கு, மேபி டைம் இருக்கலாம். அந்த டைம் நம்ம எப்படி சகோதரர்களுக்கு ஆகட்டும் தேவனோட ஊழியத்திலும் ஸ்பெண்ட் பண்ணலாமோ ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒருவேளை எனக்கு டேலண்ட் இருக்கும் மாதிரி சபை சத்தியம் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு, ஸோ அதுல நம்ம பங்கு எடுத்துக்கலாம். ஸோ இப்படிதான் இங்க நம்ம அது எடுத்துக்கலாம். எல்லாமே மணியோட லிங்க் பண்ண முடியாது. ஸோ மேபி அவசியம்தான், அதுக்கான சில சகோதரர்கள் இருப்பாங்க தானே. பணம் வந்து தேவை, உண்மையான தேவை சத்தியம் தான். தேவன் வேற யார் மூலமாவது ஏற்பாடு பண்ணி அது இது பண்ணும். டிஃப்ரெண்ட் டேலண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் சகோதரர்கள் கொடுப்பாங்க. ஸோ மேபி அந்த சகோதரனுக்கு மேபி உங்க ஒரு சகோதரனுக்கு ரொம்ப அதிகமா இருக்கலாம், அவங்க அதுக்கான உதவி செய்வாங்க. ஸோ அல்டிமேட் என்னன்னா இந்த சத்தியத்திலிருந்து நம்ம விளங்கி போகாம மத்தது நமக்கு எதுவுமே தடையா இருக்கக்கூடாது. நமக்கு இருந்தது நம்ம பலி செலுத்திக்கணும். அப்படி இங்க ஸோ ஒன்று வந்து ஸ்டார்டிங்ல என்ன இன்னொருத்தவங்க பார்த்து நீங்க இன்னொருத்தவங்க கமெண்ட் நீங்க இவங்க வச்சிருக்கலாம், இவங்க வந்து எதுக்கு இவ்வளவு காசு கொடுக்குறாங்க, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம நீங்க எச்சரிக்கை கொடுத்து இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நீங்க கொடுக்குற எச்சரிக்கை கொடுத்து. ஸோ இந்த ஒரு வசனம் Proverbs 11:24 ரீபிரின்ஸ்ல எடுத்து பார்த்தா அதுலயும் ரெண்டு லெசன்ஸ் கொடுத்து. நம்ம வந்து எதுக்காக இந்த ஒரு இயேசு கிறிஸ்து மாதிரி அவருடைய கேரக்டருக்கு ஈக்குவலா போற அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இயேசு கிறிஸ்துவோடைய ஒரு இதுல இருந்து அவருடைய கேரக்டர்ல இருந்து எடுத்து பார்த்துட்டா ரெண்டு விஷயம் சொல்றாரு. ஒண்ணு வந்து கணக்கு பார்க்க, அது எதுக்கு எப்படி சொல்றாங்கன்னா நீங்களே கணக்கு பார்த்தீங்கன்னா இப்ப நான் கணக்கு பார்த்தா உங்களுக்கு என்ன ஆகும், நம்ம எவ்வளவு பாவம் பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் தேவன் கணக்கு பார்த்துக்கிட்டே இருந்தாருன்னா நம்மளுக்கு என்ன ஆகுது. ஸோ அதே மாதிரி நீங்களும் கணக்கு பார்க்கலாம். ஒரு வாட்டியும் ஒரு கிளீன் ஸ்டேட்டோட ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா ஜென்ரஸா கொடுங்க. நீங்க வந்து கணக்கு பார்க்காம கொடுங்க. தேவன் வந்து அவருடைய ஒரே மகனையே நம்மளுக்காக கொடுத்திருக்காரு. அவர் வந்து அது கணக்கு பார்த்து என் மகனை நான் கொடுக்கணுமா அப்படின்னு யோசிச்சிருந்தா நம்ம எல்லாம் என்ன ஆயிடுது, டான்ஸுமே கிடைச்சிருக்காரு. அவருடைய ஒரே மகனை கொடுத்து நம்மளுக்கு வந்து அப்படி ஒரு எச்சரிப்பு ஒரு இதுக்கு ஒரு டான்ஸும் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம கணக்கு பார்த்தாங்க நம்ம நீதியா இருக்கும். தேவனை மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு பார்த்தோம்னா அது நீதியா இருக்கும். ஸோ நீங்க வந்து
இந்த ஒரு விதவை வந்து அவங்க கேரக்டர் டிஸ்பிளே பண்ணதுனாலதான் அந்த விதவைக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் பைபிள்ல கொடுக்கும். உங்க கணக்கு பார்ப்பாங்க, இருக்கிறது எல்லாத்தையும் கொடுப்பாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. நம்ம வந்து இப்ப அகாபே லவ் பார்க்கணும், கொடுக்கறது எக்ஸ்பெக்ட் பண்ணாம கொடுக்கணும். நம்ம வந்து தேவன் நம்மளுக்கு வந்து இப்படி கொடுத்தா நம்மளுக்கு 4 times கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி போட்டோம்னா, நம்ம தேவன் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நம்ம வந்து கொடுக்கிறோம். இந்த சேம் காம் ஹேப்பன். நீங்க என்ன காப்பாத்தினாலும் காப்பாத்தாட்டினாலும் சோ என்னன்னா, நீங்க என்ன காப்பாத்தினாலும் காப்பாத்தாம போனாலும் நான் கொடுக்கறத நான் கொடுப்பேன், இது இருக்கிறதா நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. இன்னொரு ஒரு லெசன் என்னன்னா, நீங்க வந்து கொஞ்சம் எக்கானமைஸ் அப்படின்னு சொல்றது. எக்கானமைஸ்னா என்னன்னா, நீங்க வந்து உங்க காசு நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதை கரெக்டா நீங்க வந்து பிரிச்சு வச்சுக்கணும் உங்களோட இது. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து இங்க வந்திருக்கிறது, அவர் வந்து எவ்வளவு பணக்காரர் இந்த சென்ஸ், எல்லாத்துக்கும் ஐஸ்வர்யம். இந்த உலகத்துக்கு வந்தும் அந்த 5 ரோஸ் 2 மீன் வந்து 5000 பேர் கொடுக்கும்போது மீதி இருக்கிறத வந்து எடுத்து பக்கெட்ல வைக்க சொன்னாங்க, சேமித்து வைங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது காசுக்கும் போகும், உங்களோட கேரக்டருக்கும். ஸோ அந்த சேமித்து வைக்கிறது, நீங்க வந்து வேஸ்டா கொடுக்காம சேமித்து வைங்க. அவருக்கு வந்து அது தேவையில்லை. வேணும்னா இன்னொரு 5 லோஃப் எடுத்து இன்னும் 5000 பேருக்கு கேட்பாங்க, எதுக்கு சேமிக்க சொல்றாங்க? அந்த சேமிக்கிறதும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சின்ன பேராகிராஃப்ல எவ்வளோ இது இருக்கு பாருங்க. நம்ம ரீப்ரேஜ் பண்ணுறோம். ஸ்டைல் ஆஃப் ஸ்டடி வந்து சொன்னதுதான், படிச்சதுதான். நம்ம நிறைய டிஸ்கஷன் பண்ணுவோம், ஜென்ரலா டிஸ்கஸ் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் மாதிரியும் இல்லை நம்மளுடைய யோசனைகள் மாதிரி ஆயிடும். ஸோ ரெஃபரன்ஸ் வித் ரெஃபரன்ஸ் ரீஃபரன்ஸ் அந்த ஒரு ரைட்டிங்ஸ்ல இருந்து படிக்கிறது தான் ப்ராப்பர் பிரெயின் ஸ்டடி. நான் கருத்துக்கள் கேள்விகள் இல்ல எல்லாரும் தெளிவா புரிஞ்சு டவுட் சொல்லாங்க. இல்ல அடுத்த கொஸ்டின்ஸ் போலாமா? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருக்குங்களா? நிர்மலா சிஸ்டர், பிரத்யூஷா சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். நம்ம அடுத்த கேள்வி கொடுப்போங்களா? கொஸ்டின்
102வது கொஸ்டின். நம்முடைய அர்ப்பணிப்பானது நமது தயால குணம் மற்றும் சுயத்தை வழி செலுத்துவதன் மூலம் அளவிடப்படுவது ஏன்? பேஜ் நம்பர் 448 பேரா 1. படிக்கிறது. ஆண்டவர் தாராள குணத்தை குறித்து அவருடைய ஜனத்தின் மேல் எந்த விதமான சட்டத்தையும் வைக்காமல் தங்களுக்குரிய எல்லாவற்றையும் அவருக்கென்று அர்ப்பணம் செய்து கொண்டவர் வெள்ளித்தல் அந்த விஷயத்தை விட்டுபடியால் அவருடைய அர்ப்பணிப்பு அவர்கள் நடந்து கொள்ளும் விதத்திலிருந்து, அதாவது அவருடைய தியாகங்கள், சுயத்தை வெறுப்பது என்னவிலிருந்து கணக்கிடப்படும் என்பது தெளிவாகிறது. அப்படி என்றால் நம்மில் ஒவ்வொருக்கும் முன்பாக தனித்தனியாக வருகிற சரியான கேள்வி, ஆண்டவருக்கென்று எந்த அளவிற்கு நம்முடைய நேரத்தை, நம் செல்வாக்கை, நம் பணத்தை கொடுக்க வேண்டும் என்பதாகும். இப்படியான கேள்வி தன்னை முற்றுமாக அர்ப்பணிக்க புது சிருஷ்டியிலிருந்து வரும் என்றால் அதற்கு ஒரே பதில்தான் இருக்கிறது. அது என்னவென்றால் அவர் தன்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிப்பது விட்டுப்படியால் அவருக்கு கொடுப்பதற்கு என்ற ஒன்றும் கிடையாது என்று பதில் சொல்கிறோம். அவர் தனியாக ஏதாவது ஒன்றை வைத்து கொண்டோம் என்றால் அப்பொழுது அவர் ஒரு முழுமையான அர்ப்பணிப்பை செய்யவில்லை, மேலும் அவர் ஆண்டவரால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அவர் நிச்சயித்துக் கொள்ளலாம். தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஜெனராசிட்டி அது மேல வந்து எந்த ஒரு சட்டமும் இல்லை. கண்ட்ரோல் நம்ம கையில விட்டுட்டார். நாம முடிவு பண்ணிக்கணும். ஆனா நீங்க உடலுக்கு நேரம் பணம் எல்லாமே ஆண்டவருக்குரியதா தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வச்சுட்டா, அப்ப எல்லாத்தையும் அப்படிங்கிறப்ப நம்ம நேரத்தை கொடுக்கலாம்னா கொடுக்க முடியுமா? பாதி நேரம் நம்ம முக்கால்வாசி நேரம் உலகத்துக்கு வேலைக்கு கொடுக்க வேண்டியிருக்கு இல்லைங்களா? இப்ப நம்ம சிந்தனை, இப்ப கம்பெனி வேலை சம்பந்தமான பணம் சம்பாதிக்கிறதுக்கான சிந்தனைகளுக்கு தான் அதிக நேரம் கொடுக்க வேண்டியிருக்கு. நம்ம என்ன சம்பாதிக்கிறோம்? பணமா சம்பாதிக்கும். அப்ப இந்த பணத்தை முழுசு யாருதான் இருக்கு? மனசு தேவை பிரச்சனை. மீதி ஏதோ ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கோ ஏதோ ஒரு காரியத்துக்கோ நம்ம செய்ய போறோம். அப்போ பஸ் கோயில பயணிச்சதோ
தேவனுடைய உற்பத்தி. ஒரு சிலர் யாருக்காவது கொடுத்தாலும் தேவனுடைய உருவத்துக்காக ரொம்ப சாப்பிடும். சரி ஒரு சாப்பிட்றோம்னா அது பண்ணாது, அதுக்கான செலவு. ஒரு வகையிலுமே நாம நம்மளுடைய முழு அர்ப்பணிப்பு வந்து அதுதான். ஒரு இடத்துக்கு அது கூட உங்களுக்கு தான் கரெக்டா வச்சு நம்ம தெளிவுபடுத்தணும், முறையை தெளிவுபடுத்தணும். அந்த செலவு என்ன, ஒரு பிளான்டு செலவு வந்து நான் வந்து ஒரு பேண்ட் வாங்கணும், சரிங்களா? அடுக்கி வச்சு, சரிங்களா, வருஷத்துக்கு 365 ட்ரெஸ் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நான் ஒரு நாளைக்கு ஒண்ணுதான் போடுறேன். ஆண்டவர் சொன்ன மாதிரி ரிச்சஸ் அவருக்கு அவர் ஒருவேளை அவருடைய வார்த்தைகளை ஜனத்தை கேட்டு போதும் போதும்னு சொன்னது கூட வந்திருக்கும். ஆசிரியர் கூட வந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இல்லையா, அவர் என்ன போதும், இதை வச்சு என்னுடைய ஒரு வாரத்தை ஓட்டிக்கலாம். சரிங்களா, 3 ட்ரெஸ் வச்சிருந்தாலும் அந்த நதிக்கரை ஓரமாவே தான் ஓட்டு பண்ணிட்டு போறப்ப துவைச்சு போட்டுட்டு ஒரு ட்ரெஸ்ஸை காய போட்டுட்டு ஒரு ட்ரெஸ்ஸை வெளில வச்சுட்டு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இப்படியே தான் உதவி பண்ணிட்டு போயிட்டு. அப்ப அவருடைய தேவைகளை என்ன பண்ணிட்டாரு, அவரு சுருக்கிக்கிட்டாரு. அவருடைய முழு அர்ப்பணிப்பு சிந்தனை, ஏன்னா அதிக தேவைகளுக்கு யோசிக்கிறதுக்கு நேரம். ஏன்னா இவருடைய யோசனையில முழுமையாக இருந்தது சத்தியங்கள். தாராளத்துல அதுதான் அந்த கொஸ்டின் இருப்பாங்க. நாம எப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், எப்படி செய்யறோம், நமக்கு போதும், போதாத போது நம்ம எதுக்கு இவ்வளோ அது அந்தந்த இடத்துக்கு தீர்மானிக்கும். சரிங்களா? அது மாதிரி நிறைய விஷயத்துல நம்ம யோசிச்சிருக்கோம். கார் வச்சிருக்கோம், கம்மியா தான் ஆகும் அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கு, கரெக்டுங்களா? ஓகே, நம்ம பஸ்ல கம்மியா போயிடலாம். சரி, போயிட்டோம். போயிட்டு அந்த மீதியான காசை கடவுளுக்கா கொடுத்துருவோமா? அதுக்கு நீங்க கார்லயும் போயிடலாமே, சீக்கிரம் உங்க நேரம் மிச்சம் இருக்கும், உங்களுடைய சிரமங்கள் மிச்சமாக இருக்கும், உங்களுடைய பல வகையில அது கார் வந்து பிரயோஜனப்பட்டிருக்குமே. சிந்திக்கிறதுக்காக ஒரு யோசனை. அது மாதிரி நிறைய வேலைகள் நாம என்ன பண்றோம், சுருக்கிக்கிறோம்னு சொல்லிட்டு நாம இது பண்ணிட்டு, ஆனா தேவனுக்காக செஞ்சிருக்க மாட்டோம். அதை நம்ம நேரத்தையோ மற்ற காலங்களையோ விரையெல்லாம் படுத்தி இதுல வந்து காட் ஃபர்ஸ்ட் வருது. இந்த வேலை செஞ்சாலும் காட் ஃபர்ஸ்ட் வச்சுட்டு நம்ம அதுக்காக ஓடும்போது நம்முடைய தேவைகள் எல்லாமே அது சாமி நம்ம எதிர்பார்க்கணும். நல்ல நேரம் இருக்குன்னா ஓகே, நேரம் இல்லாதப்போ நம்ம எது எவ்வளவு அத்துரிதமா இன்னொரு விஷயத்துக்கு இதுல எனக்கு ஒரு பாயிண்ட் நான் ஒன்று சொல்லுவாங்க இது கொடுத்துருக்கிறதுல. அதாவது தேவன் வந்து எப்படி வந்து கணக்கு பார்க்குறாரு அப்படின்னா, நம்ம வந்து எந்த மாதிரி நம்ம வாழ்ந்திருக்கோம், எந்த மாதிரி ஒரு தியாகங்கள் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றோம், இதன் அடிப்படையில தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசி ஒரு இது வந்து நிர்ணயிக்கப்படுது. ஸோ வந்து நம்ம கேட்கலாம் கேள்வி, பொதுவான கேள்வி இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா கேள்வி கேட்கலாம். ஸோ அப்புறம் எப்படி பிரதர் நான் வந்து என்னெல்லாம் பண்ணால் வந்து தேவனுக்கு வந்து முழுமையான இது அர்ப்பணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு பொதுவான கேள்வி தான். ஸோ அதுக்கு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் தான். அதாவது என்கிட்ட எதுவுமே இல்லை தேவனே, என்கிட்ட இருக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு தான், என்னோட இன்க்ளூடிங் என்னோட சுயம், எனக்கு எதுவுமே வேண்டாம், எல்லாமே உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மொத்தமா ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் தேவனுடைய பார்வையில அது முழு அர்ப்பணிப்பா ஏற்றுக்கொள்வது தவிர, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு சுயநலம் ஒன்று இருக்கும், இது ஒரு பொருள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் இருந்தா கூட தேவனோட பார்வையில அது முழு அர்ப்பணிப்பு கிடையாது. ஸோ ஒரு சிந்தையிலும் சரி, மற்ற வார்த்தையிலும் சரி, செயலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அது நேரமா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, ஈவன் மற்ற நம்ம உலக ஜனங்கள் இப்போ ஒருத்தருக்காக நம்ம ஏங்குவோம். ஸோ அந்த ஒரு விஷயம் இப்போ அவங்க போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படும். அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாம சிந்தையில கூட ஒரு துளி அளவு கூட சுயநலம் இல்லாமல் நாம மொத்தத்தையுமே தேவனுக்கு அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்த மட்டும்தான் தேவனுடைய பார்வையில அது முழு அர்ப்பணிப்பு அப்படின்ற ஒரு காரியம் இதுல வந்து அழகா சொல்லப்பட்டிருக்கு. இதுதான்
நம்மளுடைய உலக கம்மி பண்ணிடும். அவர் பாயிண்ட் சொல்கிறேன். ஒரு சொன்னது தான். எனக்கு இப்போ வந்துட்டு பார்க்கும்போது வந்துட்டு ஒருத்தருக்கு வந்துட்டு பணம் அதிகமாக இருக்குதுன்ட்டு நிறைய அந்த காணிக்கை செலுத்திட்டு இந்த உலகத்து காரியத்துக்கு எல்லாம் செலுத்திட்டு மீன் இந்த சர்ச்சுக்கு என்ன பணம் கூட எல்லாம் கொடுத்துட்டு இவர் வந்துட்டு வெளியில் வந்துட்டு இந்த உலக காரியத்தையே இருப்பார். ஸோ அவரை நினச்சிட்டுப்பாரு, ஸோ நான் தான் பணத்தை கொடுத்துட்டேனே, நான் வந்து பொண்ணுக்கு போகிறது தேவையில்லைன்னு அப்படி இருக்கக்கூடாது. பட் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, ஒட்டுமொத்தம் பார்க்கும்போது வந்துட்டு முக்கியமாக அவர் கேட்குறது என்னன்னா, நம்ம நேரத்தை தான். தேவனுக்கோசம் நீங்கள் எவ்வளோ நேரத்தை நீங்கள் செலவழிக்கிறீங்க அதுதான் அதிகமாக தெரிஞ்ச வருது. அந்த பணம் இல்லைன்றது ஒரு தெரியுது. அதுக்கு இது கனெக்ட் ஆகுது. அந்த அந்த தாலின் ஸ்டோரி இது கனெக்ட். ஒரு தாளந்து யார் கொடுத்தா? நேரமா இருக்கலாம், ஒருவேளை பணமா இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய ஞானமா இருக்கலாம், இல்ல அடுத்த என்ன பார்க்கலாம், ஹெல்த் இருக்கலாம், இல்ல செல்வம், எது வேணாலும் இருக்கலாம். அந்த அதிகமாக வந்து ஒரு சில பேருக்கு தான் எல்லாமே கொடுக்குறாங்க, அதிகமாக எல்லாருக்கும் கம்மியா தான் இருக்கும். அப்ப இந்த கொடுக்கப்பட்ட இந்த ஒரு தாளத்தை நான் பூமிக்குள்ள பொறிச்சு வைக்கிறதுனா என்ன அப்படின்னா, திரும்ப அதை எடுத்துட்டாரு. சரிங்களா? நம்ம வந்து என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்மளை காப்பாற்றுறதுக்கு நமக்கு வேணும் அப்படின்னு தேவன் நம்பிக்கை எல்லாம். சரிங்களா? ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து ரொம்ப மோசமானவர், கேள்வி கேட்கிறவர். தேவனை வந்து ரொம்ப பயங்கரமான அன்பானவர்ங்கிற மறந்துட்டு ரொம்ப பயங்கரமானவர் மாதிரி வச்சுட்டு நீங்க அந்த அன்பானவர் மறைக்க வந்து அநேக ஒரு பாடம். அநேக பேர் எந்த தளத்தை தான் புதைச்சி வச்சிடறாங்கன்னா பணத்தை தான். பணம் அந்த தாளத்தை தான் அநேக பேர் என்ன பண்ணி வச்சுறாங்க, புதைச்சி வச்சிடறாங்க அப்படின்னு பாயிண்ட் பார்க்கணும். நிறைய பேர் அவங்க நேரத்தை புதைச்சி வச்சுறாங்க, உலகத்துக்காகவே செலவு. அப்படி உலகத்தை செலவு பண்ணா இங்க வர முடியாது, நேரமே செலவு பண்ணிட்டா. ஆனா மற்ற தாளந்துகள் இன்ஃபுளுன்ஸ் இருக்கு இல்லையா, அதை கூட இங்க புதைச்சி வச்சுட்டாலும் சத்தியத்துக்குள்ள அதிகம் வரவே முடியாது. சரிங்களா? இது மாதிரி ஒரு இதுல இருக்கு. ஆனா பணத்தை நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, புதைச்சி வச்சாங்க. சத்தியத்துல இருப்பாங்க, இதுலயும் கனெக்ஷன்ல இருப்பாங்க, எல்லாத்துக்கும் வந்துட்டு இருப்பாங்க. ஆனா பணத்தை தன்னுடைய உலகத்துக்காக மட்டுமே புதைச்சி வச்சிருவாங்க. அந்த பாயிண்ட் பாடம் நான் கேட்டிருக்கேன். ஒரு தாளந்து புதைக்கப்பட்ட தாளத்துல பணம் நீ விதைக்காத இடத்தில் அடிக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிற அதே என்ன பண்றாரு, சொன்ன பாயிண்ட வச்சு ஜட்ஜ் பண்ணி என்ன பயங்கரமானவன்னு சொல்லல, நீங்க இல்ல நான் பயங்கரமானவன் தான் அப்படின்ட்டு அங்க ஒரு விஷயமா எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கு. இங்க எல்லாரும் சொன்ன மாதிரி தான் இந்த பேராகிராஃப்லும். ஸோ நாம செய்யற அந்த ஞானஸ்தானம், இந்த உடன்படிக்கை, இன்னைக்கு பாட்டமும் பார்த்தோம், அர்ப்பணிப்பு, ஒரு ஃபுல் கான்செக்ரேஷன். இந்த ஃபுல் கான்செக்ரேஷன்
அப்படி நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஞானஸ்தானம் கண்டிப்பா என்ன ரூல் வரும்? காட் ஃபர்ஸ்ட், செல்ஃப் லாஸ். ஒருவேளை இதுல காட் ஃபர்ஸ்ட் வரல அப்படின்னா நம்ம முழுசா ஒரு அர்ப்பணிப்பு பண்ணிட்டோமா அப்படின்னா பண்ணலாம் அப்படி. ஆனா அது கண்டிப்பா நமக்கு முடியுமா அப்படின்னா நம்ம மாம்சத்துல இருந்து அது இது எப்படி தேவன் ஜட்ஜ் பண்றாங்க அப்படி பார்த்தா நமக்கு இங்க கான்செக்ரேஷன் நமக்கு வந்து ஒரு சொல்ற மாதிரியோ இல்ல ஒரு ஆக்ட் ஒரு சிம்பாலிக்கோ நம்ம செய்யறது மட்டுமல்ல, இட்ஸ் ஏ லைஃப் லாங் கமிட்மெண்ட் லிவ்ட் அவுட் டு ஆக்ட்ஸ். ஸோ நம்ம லைஃப் லாங் கமிட்மெண்ட் இது தேவனுக்கு நம்ம கமிட்மெண்ட் பண்ணிட்டோம். எப்படின்னா இக மேல வாழ்ற போற நாட்கள் எல்லாமே உங்களுக்காக நான் வாழ போறேன். எப்படின்னா லவ், சாக்ரிஃபைஸ், சர்வீஸ் நம்ம முழுசா தேவனுக்கு சகோதரர்களுக்கு அர்ப்பணிப்பு கொடுக்கற மாதிரி. ஸோ இது எப்படி தேவன் இது மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு தாராளமா நம்ம இருக்கிறோமோ, எவ்வளவு நம்ம அந்த சாக்ரிஃபைஸ் பலியின் சாக்ரிஃபைஸ் நம்ம செய்யறோமோ அது மெஷர் எடுத்துட்டு நம்ம எவ்வளவு ஜென்யூனஸா நம்ம இது செய்யறோம், எவ்வளவு கம்ப்ளீட்னஸா நம்ம இந்த கான்சென்ட்ரேஷனுக்கு நம்ம கீழ்ப்படி நம்ம பலி செலுத்துறோமோ அந்த வகையில தான் தேவன் வந்து இதோட மெஷர்மெண்ட் நம்ம ஞானஸ்தானம் பண்ண முழுசா ஞானஸ்தானம் அந்த கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டோமா இல்லாதது வந்து இந்த வகையில தான் மெஷர் பண்ணி பாக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதான் இந்த பேராகிராஃப் எடுத்துக்கிட்டா கூட இது வந்து போன பேராகிராஃபோட கனெக்டடாக தான் தெரியும். ஸோ நம்ம கூட இப்போ பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா மணி பணம் பற்றி தான் பேசணும் தவிர இயேசு கிறிஸ்து சொல்லும் போது கூட அவர் பணத்தை சொல்ல. அவர் என்ன சொன்னாரு? அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாரு. அவர் வந்து அவங்க கிட்ட இருக்க எல்லா பணத்தையும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல, இருக்க எல்லாத்தையும் கொடுத்தாங்க அப்படின்னு. ஸோ நம்ம பார்க்கும்போது இந்த பணம் வந்து ஒரு எல்லா பாவத்துக்கும் ஒரு வேரா இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்க சொல்லும் போது நீங்க பணத்தை எவ்வளவு கொடுக்குறீங்க அப்படின்னு இல்லாம அந்த வேரா இருக்கிற பணம் உங்களுக்கு அவசியமா தெரியக்கூடாது. அது ஒரு பணம், அது உங்களுக்கு எதுவுமே மீன் ஆகக்கூடாது. நீங்க அது வந்து ஒரு பணம் ஒரு தங்கம் மாதிரி பார்க்காம அதுவும் ஒரு ஜஸ்ட் நீங்க இந்த உலகத்துல வாழ்றதுக்கான ஒரு கீ. ஏன்னா உங்களுக்கு நீங்க ஆப்வியஸா நீங்க வந்து சாப்பாடு சாப்பிடணும், உடைகள் போடணும், டிராவல் பண்ணணும், அதுக்கான பணம் இருக்கு, தேவை, தேவன் தந்துருவார். நீங்க வந்து அதுக்காக நான் வந்து என்கிட்ட இருக்க பணம் எல்லாத்தையும் நான் வந்து தந்துடுறேன் அது எனக்கு பெருமை அப்படின்னா இல்லவே இல்லை. தேவன் அதை பாக்குறதே இல்லை, பணத்தை பாக்குறதே இல்லை. அவர் வந்து எவ்வளவு பெரிய தேவன், அவருக்கு ஒரு பணம் ஒரு விஷயமாவே தெரியாது. ஸோ இந்த பேராகிராஃப்ல பாத்தீங்கன்னா பெனவலன்சஸ்னா உங்களோட கைண்ட்னஸ், உங்களுடைய கிரேஸ், உங்களுடைய அன்பு, அதை தான் சொல்லுது. இப்ப நம்ம ஒரு வசனம் படிக்கலாம், ஹீப்ரூஸ் 13:12. ஹீப்ரூஸ் 13:2. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் உபசரிப்பதுண்டு. சோ இந்த வசனம் எந்த ஒரு சம்பவத்தை சொல்லுதுன்னா ஆபிரகாம் பண்ண ஒரு சம்பவத்தை சொல்லுது. ஆபிரகாம் என்ன பண்ணாரு? ஒரு 3 விசிட்டர்ஸ் வராங்க. அவங்க யாருன்னே தெரியாம அவங்களுக்கு வந்து சாப்பாடு, ஹாஸ்பிட்டாலிட்டி, என்டர்டெயின்மெண்ட், அப்புறமா தான் தெரிய வருது அவங்க வந்து தேவதூதர்கள் அப்படின்னு. அந்த கைண்ட்னஸ் நம்ம இந்த பேராகிராஃப் ஸ்டார்டிங்ல கூட தேவன் என்ன இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்லியிருக்குன்னா, உங்களுக்கு எந்த லாவும் இல்லை, எந்த ரூலும் இல்லை, நீங்க எவ்வளவு கைண்டா இருக்கணும்னு எந்த ரூலும் இல்லை. ஆனா தேவன் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் செட் பண்ணியிருக்காரு. ஆபிரகாம், ஈசாக் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் செட் பண்ணியிருக்காரு. ஸ்டாண்டர்ட்ஸ்னா என்னன்னா நீங்க ஒருத்தவங்கள பார்த்து அவங்கள மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம பண்ணணும். ஸோ ஆபிரகாம் எவ்வளோ அன்பானவரா இருந்திருக்குன்னா, யாருன்னே தெரியாத 3 பேரை வரவழைச்சு அவங்களுக்கு சாப்பாடு தந்து, அவர் எதுவும் எதிர்பார்க்கல, இந்த இவங்க வந்து யாராச்சும் நமக்கு தருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல, ஆனாலும் அவர் செஞ்சாரு. ஸோ அந்த ஒரு கைண்ட்னஸ், அந்த ஒரு அகாபே அன்பு, அதை தான் இந்த பேராகிராஃப்ல நம்ம கிட்ட எதிர்பார்க்க. அந்த ஒரு அகாபே இதை தான் இயேசு கிறிஸ்துவும் அந்த நம்மளுக்கு சொல்ல வர, காசோ பணமோ எதுவும் சொல்ல.
ஏன்னா தேவன் நம்மளுக்கு பண்ணிடுவார். சாலமோன் சரி இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி பறவைங்க ஏதாச்சும் பண்ணுதா, பூக்கள் ஏதாச்சும் பண்ணுதா, ஆனா தேவன் பாக்குறாருல, பார்த்து உடைகள் தராரு, சாப்பாடு தராருல்ல. சோ நம்ம என்னன்னா நம்மளோட மெயின் மோட்டிவ் இங்க என்ன இருக்கணும்னா நம்மளோட ஸ்பிரிச்சுவல் growth-உம் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் கைண்ட்னஸும் தான் இருக்கணுமே தவிர நம்ம நீங்க எவ்வளவு பணம் தரீங்க, எவ்வளோ இது தரீங்க அப்படின்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. சோ இந்த ஒரு ஆபிரகாம் போல இருக்கிறது அந்த காலத்துல அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. இந்த காலத்துல அந்த மாதிரி ஹோட்டல்ஸ் இருக்கு, லாட்ஜிங்ஸ் இருக்கு. இப்ப யாராச்சும் நம்ம பிரதர்ஸ் யாராச்சும் வராங்கன்னா அந்த மாதிரி இருக்கு. அது இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தாலும் பிரதர் என்ன பயப்படுறாருன்னா அது நம்மள மோர் செல்ஃபிஷா ஆக்கிடுமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு. நம்மள இன்னும் கொஞ்சம் செல்ஃபிஷ் ஆக்கிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. அந்த ஒரு கேரக்டர் நம்ம கிட்ட இருக்கணும். ஆபிரகாம் போல ஒரு கேரக்டர். நம்ம இப்போ இன்னொரு பிரதர் வராரு, சத்தியத்தை சொல்ல வராரு அப்படின்னா அவரை நம்மள மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னு தான் சொல்றாரு. நம்மள மாதிரி நீங்க உங்களே எப்படி பாத்துப்பீங்களோ அந்த மாதிரி பாத்துக்கோங்க, அதுல குறை வைக்காதீங்க அப்படின்னு தான் சொல்றாரு. நீங்க இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த லாவிஷ்னா நம்மள எப்படி பாத்துக்குவோமோ அந்த மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னு. அதுதான் இந்த 2 பேராகிராஃப்ல இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. இயேசு கிறிஸ்து இவங்க கிட்ட எவ்வளவு காசு இருக்கோ தாங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. உங்ககிட்ட எவ்வளவு கேரக்டர் இருக்கோ அதை தாங்க. ஒரு கன்சிடரேஷனே இல்லை, தேவையே இல்லை. இப்ப ரசல் பிரதர் பாத்தீங்கன்னா அவர் எவ்வளவு அமெரிக்காலே டாப் 5 ரிச்சஸ்ட் பர்சனா இருந்தார். ஆனா அவருக்கு எதுவுமே கணக்கு பார்க்கல. அவர் கணக்கு பார்த்துருந்தா என்ன, உங்களுக்கே தெரியும் பணக்காரவங்களே எப்படி கணக்கு பார்ப்பாங்க அப்படின்னு. அவர் யாரை பார்த்து வளர்ந்தாருன்னா, அவர் யார ஒரு மோட்டிவேஷனா வச்சிருக்காருன்னா ஆபிரகாம் வச்சிருக்காரு. ஆபிரகாம்னா பாத்தீங்கன்னா 1000 சர்வென்ட்ஸ் அவர் இருக்கும்போது அவ்வளவு பணக்காரரா இருந்தாரு. 1000 சர்வென்ட்ஸ், லட்சக்கணக்கான ஷீப்ஸ், கோட்ஸ் அவ்வளவு இருந்தும் அந்த 3 யாருன்னே தெரியாதவங்களுக்கு அப்படி தரும்போது நம்மளாம் யாரு சொல்லு. சோ இந்த ஒரு ட்ரூத்தை தான் நம்மளுக்கு இந்த 2 பேராகிராஃபுமே சொல்ல தவிர காசு பண்ணாலும் தேவன் எப்படி இருக்காரோ நம்ம எடுத்துக்கவே கூடாது, கணக்கிலே இல்லை. நாம் தேவனுக்கு என்ன செலுத்த முடியும், கொடுக்க முடியும்? எல்லாமே அவங்களோடது. சோ அல்டிமேட்டிங் என்னன்னா நாம எவ்வளோ ட்ரை பண்றோம், முயற்சி எடுக்கிறோமோ, லைக் ஹார்ட் அல்டிமேட் அதுதான். திருப்பி நமக்கு அந்த பாட்டு எல்லாமே அவங்களோடது இருக்குனப்போ நாம எதுவுமே கொடுக்க முடியாது. ஆனாலும் நம்ம எவ்வளவு அந்த முயற்சி எடுக்கிறோமோ இத நம்ம சகோதரர்களுக்கு நம்ம அது தேவனோட ஊழியத்தில் நம்ம ஊழியத்துக்காக அந்த ஹார்ட் தான், அந்த லோக்கம் தான் தேவன் இங்க பாக்குறாங்க. அப்படி ஒரே விஷயத்துல பாக்குறோம். அப்புறம் இந்த பேராகிராஃப் எண்ட்ல கூட ஒரு வார்னிங்கோட கொடுத்திருக்காங்க. அனனியா சப்பீரா நம்மளுக்கு தெரியும். எப்படின்னா அவங்க அந்த இது நம்மளுக்கு என்ன ஒரு லெசனா இருக்குன்னா, அது காசு மூலியமா இல்ல, உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுக்காம இருந்தீங்கன்னா, நீங்களே சிலதை வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் அனனியா சப்பீரா மாதிரி ஆயிடுவீங்க. தேவனால முழுமையா அக்செப்ட் ஆக மாட்டீங்க. அதான் இந்த எண்ட்ல கூட இருக்கு பாருங்க. he has become a new creature. அதாவது ஒருத்தவங்க பேப்டிசம் எடுத்து அர்ப்பணிக்கப்பட்டு ஒரு நியூ கிரீச்சர் ஆனோன்னு அவருடைய டைம், கேரக்டர், மணி எல்லாத்தையும் தேவனுக்காக தந்து ஸ்பெண்ட் பண்ணாம இருந்தா, எனக்குன்னு சிலதை வச்சுக்கிட்டா, எனக்குன்னு ஒரு டைம் இருக்கு, எனக்குன்னு ஒரு இதை வச்சுக்கிட்டா அவரும் தேவனால அக்செப்ட் பண்ண மாட்டாரு, அக்செப்ட் ஆக மாட்டாரு. இது ரொம்ப முக்கியமானது. இந்த ஒரு சென்டென்ஸ் வேணா திருப்பி படிச்சிருங்க. லாஸ்ட்ல இருக்கு பாருங்க, that he has nothing to give. அந்த கொஸ்டின் மார்க் அடுத்து ஒரு சென்டென்ஸ் இருக்கு, அதை மட்டும் திருப்பி படிச்சுக்கோங்க. தமிழ்ல எப்படி லாஸ்ட் ஒரு 3 லைன். என்று பதில் சொல்லுகிறோம். அவர் தன்னிடமாக ஏதாவது ஒன்றை வைத்துக் கொண்டிருப்பார் என்றால் அப்பொழுது அவர் ஒரு முழுமையான அர்ப்பணிப்பை செய்யவில்லை, மேலும் அவர் ஆண்டவரால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதை அவர் நிச்சயித்துக் கொள்ளலாம். சோ இந்த வார்னிங்கோட நம்மளுக்கு தந்திருக்காரு. வார்னிங்கோட நம்மளுக்கு
யூஸ் பண்ண காலம் வந்து கரெக்டா யூஸ் நேரமா இருந்தாலும் சரி பணமா கரெக்டான விதத்துல யூஸ் பண்ணும். தேவன் அதை பார்த்துட்டு இருக்காரு, கொடுத்த தாளத்தை யூஸ் பண்றாங்க. அவங்கதான் ரெஸ்பான்சிபிள். மேல சகோதர சகோதரி கேள்விகள் கருத்துக்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? இன்னொரு கொஸ்டின் பார்த்தோம். அது சின்ன ஒரே பேரா தான் இருக்கு, பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் 103, 103வது கொஸ்டின். நம்முடைய நேரம், மனம் மற்றும் நமக்குண்டான யாவையும் நம்முடைய அர்ப்பணிப்பை உறுதிப்படுத்தும் விஷயத்தில் தெய்வீக சித்தத்தை நாம் எவ்வாறு தீர்மானிக்கலாம்? 448, 2வது பேரல். ஆனால் நாம் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கென்று கொடுத்து விட்டோம் என்று வைத்துக் கொண்டால் இந்த நன்மையை செய்யும்படியாக தேவனுடைய சித்தத்தை எப்படி நிர்ணயிப்போம்? ஒவ்வொருவரும் தன்னை குறித்து சிந்திக்க வேண்டியது எப்படி என்றால், அவரவர் தன்னுடைய சொந்த நேரம், செல்வாக்கு, பணம் போன்றவற்றைகள் மேல் உக்கிரணக்காரனாக நியமிக்கப்பட்டுள்ளார் என்று எண்ண வேண்டும் என்று நாம் பதில் கூறுகிறோம். மேலும் ஒவ்வொருவரும் தன்னுடைய திறமைக்கு ஏற்ப இந்த தாளந்துகளை ஆண்டவருடைய மகிமைக்கென உபயோகப்படுத்த வேண்டும். கிருபையின் சிங்காசனத்திற்கு வரும்படியான ஸ்லாக்கியம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் இந்த தாளந்துகளை உபயோகிக்கப்படுவதை குறித்து அவனுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால், யாவருக்கும் சம்பூர்ணமாய் ஞானத்தை கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க வேண்டும் என்று பொருள்படும். பரத்திலிருந்து வருகிற இந்த ஞானத்தினால் வழி நடத்தப்பட்டு அவனுக்கு இருக்கும் அன்பு, வைராக்கியம் என்பவைகள் சத்தியத்தை அறிகிற அறிவிலும் அதன் தன்மையை அடைவதிலும் நாளுக்கு நாள் வளரும் போது அவனிடத்தில் இருக்கிற அவனுடைய நேரத்தில், செல்வாக்கில் அதிகமாக சத்தியத்தின் ஊழியத்திற்கென தான் கொடுப்பதை அவன் கண்டு கொள்வான். மேலும் இதற்கும் அதிகமாக தன்னுடைய காணிக்கைகளையும் ஜீவ பலியையும் அதிகமாக செலுத்தும்படியாக தன்னுடைய தனிப்பட்ட குடும்ப பொறுப்புகளையும் எப்படி குறைத்து கொள்ளலாம் என்று திட்டமிடுவான். சகோதர சகோதரிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். எப்படி செய்யணும், எவ்வளவு கொடுக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியல, கன்ஃபியூஷனா இருக்கு. ஒரு விஷயம் செய்யறப்பன்னா ஞானத்துல பூரணமா கொடுக்குற கேள்வி என்ன பண்ணிட்டாங்க கூட நான் என்ன பண்ணிட்டான்னு கேட்டார். போயிட்டு இங்க வந்து எழுதி வச்சுக்கிட்டாராம். இங்க வந்து ஃபாதர்ஸ் பிசினஸ், இங்க வந்து ஃபாதர்ஸ் பிசினஸ். நான் எதை எடுக்கிறது, இந்த குழப்பமா இருக்கு. ஏன்னா எர்த்லி ஃபாதர் பிசினஸும் பெரிய பிசினஸ், ஹெவன்லி ஃபாதர்ஸ் பிசினஸும் பெரிய பிசினஸ். இதை நான் எதை எடுக்கிறது? ஏன்னா அவங்க வளர்த்துருப்பாங்கன்னா உலகத்துல பணக்காரங்களா ஐஸ்வர்யங்களா இருக்கிறது வந்து பெரிய பிளஸிங். பேர் சபைகள்ல வளர்ந்துருப்பாங்க. கரெக்டா? அதனால ரெண்டுமே ஆசீர்வாதமா இருந்திருக்கும். அந்த டைம்ல இவருக்கு ரெண்டு தடுமாற்றம், கன்ஃபியூஷன் எதை எடுக்கிறது அப்படிங்கிறப்ப பண்ணானா எனக்கு வந்து ஹெவன்லி ஃபாதர் பிசினஸ் எடுக்கிறது எனக்கு விருப்பமா இருக்கு. ஆனா எங்க அப்பாவுக்கு இதுதான் விருப்பமா இருக்கு. சரிங்களா? ஆனா இதுவும் நியாயம் தான், இதுவும் நியாயம் தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்ப ஹெவன்லி ஃபாதர்
அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரி அந்த இந்த article. அன்பான சகோதர சகோதரி, வேற ஏதாவது பாயிண்ட்ஸ்? எஸ் சிஸ்டர். நாம வந்து எல்லா தாளந்தும் தேவன் நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம கொடுத்துட்டோம், நம்ம போய் அவர்கிட்ட கொடுக்கல, அதையே நம்மள்ட்டே திரும்பி கொடுத்துட்டாரு. எல்லாத்தையுமே கொடுத்து அதுக்கு ஒரு உக்கிரானக்காரர், நீங்க வந்து இதுக்கு ஒரு உக்கிரானக்காரர். எதா இருந்தாலும் சரி, பணமா தாளந்து நேரமோ செல்வாக்கோ எல்லாமே நம்மள்ட்டே கொடுத்துட்டாரு. இதுக்கு நீ உண்மையா இருக்கிறியா, உண்மை உள்ளவனா உயிரானக்காரனா இருக்கிறியா, அது மட்டும் கேட்கிறாரு தேவன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்ம தான் கொடுக்கல, அவர் கொடுத்தது அவர் கொடுத்தது. அவருடைய ப்ரொவிஷன் இல்லாம எதுவுமே இல்லை. திணிகளை வந்து அது சாப்பாடு வேண்டி பசிச்சு ஆட்டத்தை கேட்டா அது மீன் கொடுத்தா அவர் தான் இருப்பாங்க. சிங்கம் அடிச்சுக்கிறதுக்கு அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா, சிங்கம் வந்து அந்த தேவன் கதவுதான் எனக்கு பசிக்குது பணம் பொருள் எல்லாமே அதை நம்ம அவங்களுக்கு திரும்ப டிஸ்கஸ் பண்ணி இல்லையா? சரி. எஸ் சிஸ்டர். இந்த இடத்துல வந்து உக்கிரானக்காரன் அப்படின்ற ஒரு வார்த்தை என்னன்னா, மேனேஜர். ஒரு கம்பெனி இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியோட கணக்கு வழக்கு செலவு மிச்சம் இருக்குது பிளான் எல்லாமே மேனேஜர் கையில தான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு வந்து உக்கிரானக்காரரா இருக்கோம். இப்ப எல்லாருடைய கைப்பிடியும் ஒன்னா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வித்தியாசப்படும். இப்ப இங்க ஒரு மண்ணு வச்சுட்டோம், எல்லாரும் அவங்கவுங்க கைப்பிடியில எடுங்க அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பா இது வந்து டிஃபர் ஆகும். இது என்னன்னா அந்த கைப்பிடி வந்து சிலருக்கு சின்ன கையா இருக்கும், அப்ப கம்மியா இருக்கும். அப்ப வந்து தேவன் வந்து அந்த ஆசரிப்பு கூடாரத்துல அந்த சுகந்த வாசனையா இருக்கிற அந்த சாம்பிராணிய கைப்பிடி நிறைய எடுத்து அவங்க அந்த தூப பீடத்துல போடுவாங்க. இப்போ இந்த இதுல வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, கம்பேர் பண்ணிடக்கூடாது. அவங்க வந்து இவ்வளவு நேரங்களை செலவு பண்றாங்க, அவங்க இவ்வளவு பணங்களை செலவு பண்றாங்க அப்படின்னு. தேவன் அவங்கவுங்களுக்கு ஒரு கைப்பிடி. அப்ப இதுல என்ன செக் பண்ணணும்னா, வி ஷுட் நாட் கம்பேர். நமக்கு என்ன கைப்பிடி இருக்கு, நம்ம ஃபுல்லா எடுத்தோமா அப்படின்றத நம்ம சுய பரிசோதனை செஞ்சுக்கணும் அப்படின்றது நான். ஏன்னா நம்ம வந்து கம்பேர் பண்ணோம்னா வச்சுக்கோங்க பிரதர், அது நமக்கு மனசுக்கு கஷ்டத்தை வரும். இப்போ நமக்கு டைமே இருக்காம ஓடிட்டு இருப்போம். ஆனா வேற இப்போ ஒரு சகோதரர் சோர்வா இருக்க சமயத்துல அவங்களுக்கு பேசுறதோ இல்ல ஏதோ ஒரு ஊழியம் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் நமக்கு என்ன தாளந்துன்ட்டு. அப்ப நம்ம கம்பேர் பண்ணோம்னா என்ன ஆயிடும், எல்லாரோட கைப்பிடியும் ஒண்ணு கிடையாது, நம்ம சோர்வடைஞ்சுவோம். இப்போ உக்கிரானக்காரன்னா நம்ம தனியா உட்காந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அந்த கொடுத்துருக்கிறதுல நான் முழுமையா செய்யறேன்னா நம்ம சிந்திக்கும் போது நமக்கு ஒரு சமாதானமும் வரும். அடுத்து சரி இந்த நேரத்துல நம்ம லேக்கா இருக்கோம், இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வரும். அது நம்ம தான், மற்றவங்க நான் உங்களையோ நீங்க என்னையோ என்ன பண்ண முடியாது, சொல்லவும் முடியாது. நான் அவங்களையோ இவங்களையோ கம்பேர் பண்ண முடியாது. ஒருத்தரோட வாழ்க்கையும் வித்தியாசமா தேவன் வந்து அமைச்சிருக்காங்க. அதனால நம்ம சோர்ந்து போயிடாம நமக்கு என்ன தேவன் கொடுத்துருக்காங்க அதை நம்ம முழுமையா செய்யறோமா, எந்த இடத்துல நம்ம அதை விட்டுறோம் அப்படின்றத சிந்திச்சோம்னா தேவன் வந்து சொன்ன மாதிரி ஞானத்தை கொடுப்பாரு, உணர்த்துவார். நம்ம அதை யோசிச்சோம்னா தேவன் கண்டிப்பா அந்த உணர்த்துதல், நீ இந்த நேரத்துல இப்படி எல்லாம் செலவு பண்றது தவறு, நீ இப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு உணர்த்துதல் தேவன் கண்டிப்பா கொடுப்பாரு. அதன் மூலமா நம்ம வந்து ஜெபம் பண்ணா பிரதர். அந்த வசனம் பார்த்தோம்ல, ஒருவன் வந்து ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தா இடத்தில் கேட்க கடவன். ஏன்னா நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன தாளந்து கொடுத்துருக்காரு, நான் அதை முழுமையா பயன்படுத்துறேனா அப்படிங்கும் போது நம்ம மற்றவங்களை பார்த்துட்டோம்னா நமக்கு ஒரு மனசு இதாயிடும், நம்ம இப்படி எல்லாம் இது பண்ண முடியலையே அது பண்ண முடியலையே. அப்ப நம்ம எங்கதான் போகணும், தேவன் கிட்டதான் போகணும். அப்ப தேவன் என்ன பண்ணுவாங்க, நமக்கு அழகா நம்மள வந்து நம்மளோட சொல்லலாம்.
நான் ஏதாவது செய்யணுங்கிறேன் ஆசை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஒரு சகோதரர் வந்து ரொம்ப வர முடியாம ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. வாங்கிட்டு ஒருத்தர் வந்து திடீர்னு பொருத்தம் பண்ணிட்டு போயிருக்கோம். அப்ப வந்து வந்து நாம ஜெபம் பண்ணிட்டு பொருத்தனை பண்ணிட்டு போனோம் அப்படின்னா கரெக்டா வந்து சரிங்களா? இது வந்து யாருமே இல்லாதது நம்ம வந்து நேரம் விட்டுறதும் கிடையாது. பார்க்கும்போது சில செலவுகள் எல்லாருமே தேவனை இதை எடுத்துக்க போறது நம்மகிட்ட ஆல்ரெடி கொடுத்ததையே நாம கொடுக்கறதுக்கு யோசிச்சுட்டு கொஞ்சம் கஞ்சத்தனம் பண்ணியோ இல்ல கருத்தனம் பண்ணியோ கொடுத்தாங்க திரும்பி அதை நம்ம தாராளமா கொடுத்துறாரு. எழுதிட்டு தான் பாக்குறாருன்னு பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ நம்முடைய தேவைகளுக்காக தான் நாம படிக்க போறோம். ஒரு கன்வென்ஷன் போறோம்னா யாருடைய தேவை? யாருக்கு தேவனுக்கு அவங்க பண்ணுவாங்க, தேவனுக்கு ஏதாவது எதுக்கு போறோம்? நம்முடைய எடிஃபிகேஷன். நாம வந்து சத்தியத்துல பலவரத்துக்கு இருக்கணும். அப்ப நாம தான் அந்த செலவு பலத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். இது இப்படி ஜெபம் பண்ணலாம். புரியல ஜெபம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம தேவனோட அன்பை வந்து ருசி பார்க்கிறதுக்கு இது ஒரு நல்ல இதா இருக்கும். இப்ப நம்ம ஒரு கன்வென்ஷன் போறோம், நேரமோ இல்ல நமக்கு வந்து பணமோ இல்லை அப்படிங்கும் போது நம்ம மாம்சத்தின்படி அதை யோசிச்சுட்டு இல்ல நான் வர முடியாது, செய்ய முடியாது அப்படின்றத விட அதை கூட நம்ம தேவன்கிட்ட வைக்கலாம். வச்சோம்னா எனக்கு ஆசை இருக்கு, பட் இந்த மாதிரி நேரமும் இல்லை அப்படின்னா தேவன் வந்து நமக்கு இது கொடுத்துருவாங்க. அந்த ஆச்சரியமா இருக்கும். நம்ம போக முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா எப்படியோ சூழ்நிலை அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்தை தான் நம்ம வந்து ஒவ்வொரு இதுலயும் நம்ம ருசிச்சோம் அப்படின்னா நாளுக்கு நாள் நம்ம பலன் அடைஞ்சு முன்னேறி. அதாவது சிம்பிளா இன்னொரு சொல்லணும், பிரதர் சிஸ்டர் சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் அப்படின்றது இதெல்லாம் கிடையாது. நீங்க கஷ்டமா இருந்தாலும் ப்ரேயர் பண்ணுங்க, சந்தோஷமா இருந்தாலும் ப்ரேயர் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளோட கோரிக்கை தேவன் கிட்ட இருந்தா அதை வாய்ப்பு பண்ணுவோம் தேவன் கண்டிப்பா. ஒரே ஒரு சிம்பிளான விஷயம், கஷ்டமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் என்ன ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நாம வந்து யாருக்கிட்ட கோரிக்கை வைக்கணும்னா தேவன் கிட்ட மட்டும்தான் வைக்கணும். அது ஆப்வியஸ்லி அதுக்கான இது தேவன் கண்டிப்பா கொடுப்பாரு. எல்லாமே விட ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரியலைஸ் பண்ணலாம். என்ன எப்படி கரெக்டா செய்யணும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் பண்ண சொல்லிட்டு ஒரு ரெகுலர் ஷெட்யூல் கொஞ்சம் என்ன சொல்றோம் ஜபம் பண்றது ஒருத்தனை கொடுக்க நம்முடைய ஸ்டாண்டர்ட் நம்ம பேசிட்டு இருக்கோம். வந்து அந்த ஸ்டாண்டர்ட் அப்பாவா பார்க்கணும். பிகாஸ் ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு இல்லாத ஒரு சான்ஸை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அதான் இஸ்ரேல் ஜனங்களே வந்து கொடுக்க அந்த ஒரு தாளந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்திருந்தா ஒருவேளை
இதா இருந்திருக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த வாய்ப்பு, நம்ம யாரு தேவன், நம்மளோட முன்னோர்கள் வந்து தேவன் கூட பேசினாங்களா? இல்லை. கனெக்ஷனே இல்லாம நம்மளுக்கு ஒரு இதை தந்திருக்காருன்னா எவ்வளவு பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு அதான் தேவன் கூட எப்போதும் கனெக்ஷன்லயே இருக்கணும். நம்ம வந்து ஒரு அப்பாவா இருக்கும்போது நீங்க எப்படி உங்க அப்பா கூட எல்லாத்தையும் சொல்லுவீங்க, எப்படி எல்லாத்தையும் பேசுவீங்க, அதே மாதிரி நீங்க அப்பாவா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரும் உங்களை ஒரு மகன் மாதிரி பார்ப்பார். அட்வைஸ் கொடுக்கறதோ கான்டாக்ட் பண்ணிட்டு ஜெபம் பண்றது எல்லாம் அவங்களுக்கு மீடியேட்டர் இல்ல. நமக்கு வந்து மீடியேட்டர் வந்து எல்லாத்தையும் இல்ல, நமக்கு ஸ்பிளிட் பண்ணி நமக்கு பரிந்துரைத்து பண்றது நமக்கு கிரேட் அட்வான்டேஜ் இந்த காலத்துல. ஒரு உரிமை கொடுக்கும். நம்ம எப்படி அப்பா கிட்ட வந்து எவ்வளவு உரிமையா கேட்கிறோம், எனக்கு இது வேணும், இது பண்ணணும் அப்படின்னு யார்கிட்ட கேட்க முடியும்? பெத்த அப்பா நம்ம வந்து உரிமை இருக்கும். அந்த உரிமையை இதான் பார்த்துக்கலாம். Thursday Friday டைம் இருக்கு இல்லைண்ணா? ஓகேண்ணா சொல்லுங்க. ஆமா சின்ன செய்யறேன் 1:30 மணி. டிஸ்கஸ் பண்ணலாம். சத்தியத்தை பிதாவாக நியமித்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிகிற சோத்திரங்களை மேலெடுத்துக்கொண்டு பொறுமையோடு கேட்ட அனைத்து பரிசுத்தவான்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஸோ இன்றைக்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து அஸ்யூஷுவல் தான். மண்டே லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் போயிட்டு இருக்கு. அடுத்த வாரம் பரத் பிரதர். ஸோ வெனஸ்டே டேபர்னாக்கல் ஸ்டடி கம்மிங் வீக் இருக்குமான்னு தெரியல. January 1 அது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மேபி ஃபர்ஸ்ட் ஸோ மேபி கன்வென்ஷன் இருக்கலாம், அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் லேட்டர். January 1 வந்து கன்வென்ஷன் ஒன் டே ஸோ இன்னைக்கு நம்ம விட்டுருக்க ரிமைனிங் 3 கொஸ்டின்ஸ் வந்து Thursday Friday நம்ம பார்த்தோம் பரைன் ஸ்டடியில். அண்ட் January 14, 15, 16 கன்வென்ஷன். ஸோ அன்பான சகோதர சகோதரிகளை தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக நிறைய வாரம் இது January 1 வீக்ன்றதுனால பிஸ்னஸ் மீட் இருக்கு. ஸோ டைம் இருந்தால் சிம்போசியமும் கண்டக்ட் பண்ணிக்கலாம். இதை இன்னைக்கு சொன்ன ரீப்ரன்ஸ் கூட நீங்கள் சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் வீக் வருது இல்லையா, சிம்போசியம் வேணும்னா கண்டக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் டைம் இருந்தால் இன்னைக்கு சொன்னீங்களா ரீப்ரன்ஸ் சொன்னாங்க இல்லையா, அதை கூட டாப்பிக்காக கூட ஆபிரகாம் கொடுத்துருக்கு. இல்லை 3 பேர் கொடுத்தோம் 2 மாதம்
போஸ்ட் பண்ணிடுச்சு, போய் லைட்டே வருது. ஸோ இந்த வாட்டி ஆப்பர்ச்சுனிட்டியை மாற்றி கொடுக்குறேன். வாட்டி மிஸ் பண்ணுவேன். எடுக்கேஷனுக்கு என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஸோ